உலகம் மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சனிப்பை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த இடம் இன்று இருப்பது கூட அர்த்தாஷ்டம சனிதான். தேவர்களை செய்து கொண்டிருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உன்னதமான ஒரு இடத்திற்கு செல்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். அது குரு பகவான் வீட்டுக்கு செல்கிறார். ஆகவே 100% அவரால் ஏற்பட்டுள்ள தீமைகள் இனி விலகி உங்களுக்கு நன்மைகளை செய்யப்படும். புத்திரபாக்கிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட. பூர்வ புண்ணியம் அப்படின்ற இடத்துல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது பாட்டன் தேடிய சொத்து, அப்பா தேடிய சொத்துங்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு அவர் செல்வதனால் 100% அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி அதனுடைய பயனை அடைவார்கள். 100% கெட்டதை சந்தித்த விருச்சிக ராசி நேயர்கள் சனி பகவான் பயிற்சியினால் நன்மையை மட்டுமே அடையீர்கள் என்பது என்னுடைய கருத்து, முக்கியமான கருத்து. இந்த நன்மை எல்லாம் நடந்தே தீர்மா என்று பெரிய கற்பனைக்குள் போக வேண்டாம். உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் சொன்ன அனைத்தும் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல்ல கீழே என்னுடைய நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணிட்டு நேரடியாக வந்துருங்க. தெளிவான விளக்கங்களை கூறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அது சாதகமானதா இல்ல பாதகமானதா, இரண்டையுமே நான் மறைக்காம சொல்லிடுவேன். ஏன்னா தசாபுத்தி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அவை 75% பலம் வாய்ந்தவை. கோச்சாரம் என்பது 25% பலம் வாய்ந்தவை. அந்த கோச்சாரத்துக்குள்ள சனி பகவான் இருக்கார், குரு இருக்கிறார், ராகு இருக்கிறாங்க, மற்ற நவகோள்கள் அனைவரும் இருக்கிறாங்கிறது மறந்துடக்கூடாது. ஆகவே நல்லதாவே என்ன சொல்லியிருக்காங்க நடக்கலைன்னா தசாபுத்தி சாதகம் இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் நிச்சயமா தேதி வச்சு சொல்வேன், எழுதி வச்சுங்க, நிச்சயமா நடந்துடும். இன்னைக்கு ஒரு முக்கிய உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உலகம் மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சனி பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி. சனி ஈஸ்வரன் பகவான், அவர் வந்து சனீஸ்வர பகவான், ஈசனுக்கு சமமானவர். அவர் நமக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரான்னு எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஜனனகால ஜாதகம் சரியாக இருந்தால் சனீஸ்வர பகவான் நிச்சயமாக நன்மையை செய்வார். பூர்வ ஜென்மாவில் வந்து நன்மையை செய்திருந்தால் நிச்சயமா நன்மையை செய்வார். நாம் பிறவி எடுத்து விவரம் தெரிஞ்சதற்கு பிறகு நன்மைகளை மட்டுமே நாம் செய்திருந்தால் நன்மைகளை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். ஊழ்வினை கர்மா என்பது ஒரு வேலை கடுமையா இருந்தா நமக்கு கொஞ்சம் அதுக்கான தண்டனைகள் இருக்கத்தான் செய்யும். நாம் பிறவி எடுத்ததற்கு பிறகு தவறுகளை அடுக்கடுக்கா செஞ்சிருந்தா தண்டனை கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஊழ்வினை கர்மாப்படி நமக்கு அளிக்கும் தண்டனை என்பதுங்கிறத விட அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அனுபவமாக தான் இருக்கும். இதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி உங்களோடு சொல்ல இருக்கின்றேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த இடம் இன்று இருப்பது கூட அர்த்தாஷ்டம சனிதான். 4ஆம் இடத்திற்கு பேரு அர்த்தாஷ்டம சனி என்று பேரு. அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து பாதியாக எடுத்தால் அதுக்கு பேர் அர்த்தாஷ்டமம். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துக்கு பேர் வந்து அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். விருச்சிக ராசி நேயர்களை கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளில் நிறைய விபத்துக்களுக்கு ஆளாக்கியிருப்பார். சில பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை தந்திருப்பார். சில பேருக்கு வீடை கட்ட வச்சு கடன் வாங்க வைத்திருப்பார். சில பேருக்கு உடல்நல உபாதை கொடுத்து கடன் பட வச்சிருப்பார். எப்படி இருந்தால் 4ஆம் இடம் என்பது கெட்ட இடம். சுகம் என்பது அதுவே, தாய் என்பதும் அதுவே, கல்வி என்பதும் அதுவே, வாகனம் என்பதும் அதுவே. அப்ப கல்வி பணியில், அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில இடர்களை நிச்சயமாக தந்திருப்பார். விபத்து முதலே கூறிட்டேன். உடல்நலம் என்பது வந்து நிச்சயமாக பாதிச்சிருக்கும். இப்படி இடையூறுகளை செய்து கொண்டிருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உன்னதமான ஒரு இடத்திற்கு செல்கிறார். 5ஆம் இடம் என்பது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். அது குரு பகவான் வீட்டுக்கு செல்கிறார். ஆகவே 100% அவரால் ஏற்பட்டுள்ள தீமைகள் இனி விலகி உங்களுக்கு நன்மைகளை செய்யப்படுறார். 11ஆம் இடம் என்ற இடத்தை அவர் பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆதாய ஸ்தானமாகும். எதிர்பாராத வெற்றிகளை தருவார், எதிர்பாராத ஆதாயத்தை தருவார். சில பேருக்கு பதவி உயர்வு தருவார். பணியில் இருப்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்து ஆதாயத்தை பெற வைப்பார். அரசியல் யோகங்கள் செய்வார். எதிர்பாராத வெற்றி தானே. 11ஆம் இடத்திற்கு பேர் ஆதாயஸ்தானம். எதிர்பாராத அரசியல் பதவிகள், அரசாங்கத்தில் வேலைகள். ஏன்னா அரசாங்க வீட்டுக்கு செல்கிறார், அதனால அரசாங்க வேலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நன்மையான இடங்களுக்கு அவர் செல்கிறார் என்பது சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம். 5ஆம் இடம் என்பது வந்து புத்திரபாக்கிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட. பூர்வ புண்ணியம் அப்படின்ற இடத்துல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது பாட்டன் தேடிய சொத்து, அப்பா தேடிய சொத்துங்கிற மாதிரி. அந்த இடத்திற்கு அவர் செல்வதனால் 100% அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி அதனுடைய பயனை அடைவார்கள். நான் ஏற்கனவே எல்லோருக்கும் சொல்வது போல, நாம் தேடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து ஒவ்வொன்றும் விபரீத ராஜயோகம் தான். அது பாட்டன் தேடிய சொத்தா இருந்தாலும் விபரீத ராஜயோகம், தந்தை தேடிய சொத்தா இருந்தாலும் விபரீத ராஜயோகம், பரம்பரை சொத்தா இருந்தாலும் விபரீத ராஜயோகம் தான். அதுக்கான ஆதாயத்தை சனி பகவான் செய்வார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், பார்த்த இடம் 11ஆம் இடம். எதிர்பாராத ஆதாயம் என்பது புதையல் யோகமும் கூட தான், ஆட்டுச்சீட்டு யோகமும் கூட தான். 11ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்ப்பதனால் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கடன்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல பணி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக அனைத்துமே சிறப்பான பார்வையாகத்தான் அவருடைய பார்வை இருக்கிறது.
எல்லாத்துக்கும் மேலாக தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானங்கிற சொல்லுக்கும் தனஸ்தானங்கிற சொல்லுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 11ஆம் இடம் என்பது ஆதாயம்னா அதுவும் பணம் தான். தனஸ்தானம் என்றாலும் அதுவும் பணம் தான். ஆகவே சனி பகவான் பயிற்சி ஆகி 5ஆம் இடத்துக்கு செல்வது மிகப்பெரிய மேன்மையவும் வெற்றியவும் தரும். மிகப்பெரிய இடர்பாடுகளில் இருந்து அவருடைய தாக்கத்திலிருந்து குறைச்சு வெற்றி பெற வைப்பார். பெரிய ஆபத்துகளை சந்தித்தவர்கள் உண்டு விருச்சிக நேயர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்து ஆபத்துகளை தந்தார்கிறத விட 10ஆம் இடத்தை வந்து பதவி ஸ்தானத்தை பார்த்தனால பதவியே இல்லாமல் போனவர்கள் உண்டு, வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உண்டு, வேலையில் இருந்தவர்கள் வந்து டிஸ்மிஸ் ஆனவர்கள் உண்டு. இந்த மாதிரி 100% வந்து கெட்டதை சந்தித்த விருச்சிக ராசி நேயர்கள் சனி பகவான் பயிற்சியினால் நன்மையை மட்டுமே அடைய இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து, முக்கியமான கருத்து. இந்த நன்மையெல்லாம் நடந்தே தீருமா என்று பெரிய கற்பனைக்குள் போக வேண்டாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில், தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% மிகப்பெரிய வெற்றி தான். நான் சொன்ன அனைத்து இலக்கையுமே அடையலாம், மிகப்பெரிய வெற்றியை தந்து விடுவார். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது தான் தசாபுத்தியே கொஞ்சம் வேலை செய்யாம போறது. அப்ப தசாபுத்தி சாதகமாக இருந்து சனி பகவானும் 5ஆம் இடத்தில் இருந்து ஆராய ஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்தார் என்றால் 100% வெற்றி தானே. அப்ப தசாபுத்தி எங்களுக்கு சாதகமா இருக்கா சார், இல்லையா சார், எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, கடைசியா இப்படியே குழப்பீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் ஒரு மக்களுக்கு, என்னோட சகோதர சகோதரிகளுக்கு. அந்த குழப்பம் தீரதான் நீங்க நேரடியாக என்ன வந்து பார்த்துக்கணும். சனி பகவான் பயிற்சி ஆகினவுடன் எவ்வளவு பெரிய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் சொன்ன அனைத்தும் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல்ல கீழே என்னுடைய நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணிட்டு நேரடியாக வந்துருங்க. தெளிவான விளக்கங்களை கூறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அது சாதகமானதா இல்ல பாதகமானதா, இரண்டையுமே நான் மறைக்காம சொல்லிக்கிறேன். ஏன்னா தசாபுத்தி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அவை 75% பலம் வாய்ந்தவை. கோச்சாரம் என்பது 25% பலம் வாய்ந்தவை. அந்த கோச்சாரத்துக்குள்ள சனி பகவான் இருக்கார், குரு இருக்கிறார், ராகு இருக்கிறாங்க, மற்ற நவகோள்கள் அனைவரும் இருக்கிறாங்கிறது மறந்துடக்கூடாது. ஆகவே நல்லதாவே என்ன சொல்லியிருக்காரு நடக்கலைன்னா தசாபுத்தி சாதகம் இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்க வரணும். நேரடியாக வாங்க. வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் நிச்சயமா தேதி வச்சு சொல்வேன், எழுதி வச்சுங்க, நிச்சயமா நடந்துடும். இன்னைக்கு ஒரு முக்கியமான அவல நிலையை நான் ஒரு 25 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் சந்திச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? பொதுவாக திருமணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும். வாங்க, நிறைய பரிகாரம் செஞ்சுட்டு சார் என்ன திருமணம் நடக்கலன்னு சொல்றேன். எத்தனையோ தம்பதிகளுக்கு நான் எழுதி கொடுத்த தேதியில் திருமணம் நடக்கும். பரிகாரம் என்பது வந்து உண்மை இல்லை, காலம் என்பதுதான் உண்மை. காலத்தை நாம் அறிந்து கொண்டோம்னா நிச்சயமா அந்த காலத்தில் திருமணம் நடக்கும். நான் எழுதி கொடுத்து பல லட்சம் திருமணங்கள் நடந்தாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இன்னொன்று இருக்கு மக்கள் மத்தியில. திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இன்னைக்கு பரவலா இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலையில் இருக்காங்க. அன்னை பராசக்தியோட ஆசீர்வாதத்தோடு நான் எழுதி கொடுத்த தேதியில் பல ஆயிரம் பேர்களுக்கு குழந்தை இருக்கிறது. மருத்துவர்களுக்கு முதற்கொண்டு நான் குழந்தை பாக்கியம் நான் எழுதி கொடுத்த தேதியில் குழந்தை பிறந்திருக்கிறது. ஏன்னா குழந்தை என்பது வந்து இறைவனால் வழங்கக்கூடிய ஒன்று, அது பெரிய சொத்து. அது குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் தன் மலை சொல் கேளாதவர் என்றான் வள்ளுவர். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் குழந்தைங்கிறது ஒன்று இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தானே. ஆனா அந்த குழந்தை என்பது நம்ம அடைவதற்கு அதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணும் தானே. இந்த நல்ல நேரம் எப்போ வரும் என்று தேதி எழுதி தரேன். நிச்சயமா உங்களுக்கு குழந்தை இருக்கும். பரிகாரமே தேவையில்லை, அதுக்கு பக்தி இருந்தால் போதும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அவசியம் சந்திங்க. உங்க மனபாரத்தை நிச்சயமா நான் போய்க்கிடுவேன். அதுக்கு அன்னை பராசக்தி துணையா இருப்பாங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னும் சரியான வேலை அமையல சார், 4 டிகிரி முடிச்சா 2 டிகிரி முடிச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் வேலை கிடைக்கல சார், வீட்டிலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து இயக்கத்தோட இருக்காங்க. அவசியம் என்ன பாருங்க, எந்த மாதிரியான துறையில் அவருக்கு எப்போது வேலை கிடைக்கும் நான் எழுதி தரேன். அது நடந்தே தீரும். அது அன்னை பராசக்தி எனக்கு வழங்கிய உத்தரவு. அது என்றும் நிலைத்திருக்கும். அதில் எந்த சந்தேகத்துக்கும் இட வேண்டாம். ஆகவே இந்த பதிவினை கேட்டு மக்கள் அனைவரும் பயன்பெற்று என்னை நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.